நம்மளுடைய அறிவு என்பது சமூகத்தினுடைய பழக்கம் தானே. அப்போ சமூகம் வந்து என்ன பழகிட்டு இருக்குன்னா இறைவன்ட்ட கேட்டால் கிடைக்கும்னு பழகுது. அப்போ இறைவன்ட்ட எப்படி கேட்குறதுன்றதுக்கு ப்ராப்பர் வே இல்லை. அப்போ போய் வெறுமனே கும்பிட்டு வரதா அப்படின்றப்ப கும்பிடுறத விட அவருக்காக சில சடங்குகளோ இல்லைன்னா விரதங்களோ இருக்கும்பொழுது இன்னுமே கொஞ்சம் பவராக இருக்குன்னு சொல்லி நம்புறாங்க சார் மக்கள். இது வந்து எல்லா மதங்கள்லையும் இருக்குது. ஒரு முகமதியர்கள் வந்து ரமலான் மாதத்தில் அவங்க ஒரு பக்கமாக இருப்பாங்க. எல்லாருமே வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி விரதங்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த சபரிமலைக்கு விரதம் இருக்காங்க, முருகனுக்கு விரதம் இருக்கிறாங்க, மேல்மருவத்தூர் விரதம் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் இருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னா அதே போலவே நான் அடிக்கடி என்கிட்ட கேட்பாங்க, நீ சபரிமலைக்கு மாலை போடும்போது ஏன் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேற, சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் வாழ்க்கை ஃபுல்லாகவே சுத்தமாக இருந்துட்டு போகிறேனே அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எடுக்கணும். ஆனால் இவங்களால முடியல. இந்த சொசைட்டி அப்படி கற்று வச்சிருக்கனால சரி கொஞ்ச நாளைக்காச்சும் நல்லதாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்குள்ளேயே இருக்கிறவங்களே வந்து சூழலுக்கு தகுந்த மாதிரி ஓகேங்களா. ஒரு காலத்தில் வந்து டம்ளர் தனி டம்ளர் இருக்கும் சரிங்களா. இப்போ கண்ணாடி டம்ளரில் குடிக்கிறாங்க. கேட்டால் அவசரத்தில் எப்படி அப்படிங்கிறாங்க. பாய் கடையில் எப்படி டீ குடிக்கிறதுங்கிறாங்க. ஆனால் பாய் டம்ளர்லாம் வச்சுக்கிறாரு. சபரிமலைக்காரங்க இப்போ வச்சுக்கிறாரு. பாய் கடையில் எப்படி குடிக்கிறதுங்கிறாங்க.